கிவி ஐஸ்கிரீம் செஞ்சிடலாமா? இது கிவியில் மட்டும் இல்லை, நீங்கள் மாம்பழம் அப்படி என்ன பழம் உங்களுக்கு விருப்பமோ அது செஞ்சுக்கலாம். 4 கிவி உரிச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிடலாம். கிவி வந்தாச்சு. இப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டிருக்கேன். இதை நான் குக் பண்ணலை, இதில் சுகர் சேர்க்கலை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கிவியை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் அதை பீட் பண்ணாலே போதும். அது நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். நீங்கள் வேணால் இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது கூட அதில் சுகர் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம். எனக்கு இந்தளவு போதுன்றதால நான் சுகர் ஒன்றுமே சேர்க்காமல் செய்திருக்கேன். ஸ்வீட்டாக சாப்பிட்றத விட கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்குன்றவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீம் செய்தாச்சு. ஐஸ்கிரீமை குடிக்கிறதுக்கு அழகான கப்பு வேணாமா? ஐஸ்கிரீம் ஷேப்லேயே எங்களுக்கு கப்பு, பட் ஐஸ்கிரீம் ஷேப், ஐஸ்கிரீம் கோன் ஷேப்பில். எனக்கு இந்த கப்பு விட இந்த ஸ்பூன் இருக்கே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்காக மட்டும்தான் நான் அதை வாங்கினேன். ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க தெரிஞ்ச எனக்கு இதை ஓப்பன் பண்ண தெரியலையே. இங்கே பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் சலட்டை போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தான் பெருசாக இருக்குது, ஆனால் ஹைட் உள்ளுக்கு குறைவாக இருக்குது. இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஐஸ்கிரீம் ரெடி ஆனணும், போட்டு சாப்பிடலாம். க்யூட்டாக இருக்குது. அதோட சவுண்டு பிளாஸ்டிக் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஸ்பூன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கோன் ஐஸ் மாதிரி. ஃபைனலி எங்களோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளேயே அது செட் ஆகிடும். இங்கே சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க என்னோட சேனலை. தேங்க்யூ கைஸ், பை பாய்.